ஜமாஅத்தே இஸ்லாமிக் ஹிந்த் சார்பில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கோவையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஜமாஅத்தே இஸ்லாமிக் ஹிந்த் அமைப்பின் சார்பில் தமிழகம் முழுவதும் மது எதிர்ப்பு பிரச்சார இயக்கம் துவக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பின் சார்பில் மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி கோவையில் செஞ்சிலுவை சங்கம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. டீனேஜ் பருவத்தின் துவக்கத்தில் உள்ள 13 வயது சிறுவர்களும் கூட மதுப்பழக்கத்திற்கு ஆளாகி வருவது அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக ஜமாஅத்தே இஸ்லாமிக் ஹிந்த் அமைப்பின் மாநில செயலாளர் சிக்கந்தர் கூறினார். மதுதான் எல்லா தீமைகளையும் பிரசவிக்கிறது. மது எப்பொழுதும் தனியாக இருக்காது. மது இருந்தால் மாது வரும், மதுவோடு சேர்த்து சூது வரும். இன்றைக்கு டாஸ்மாக் கடையிலே மது மட்டும் கொடுப்பதில்லை, எய்ட்ஸை இலவசமாக தருகிறார்கள். மது குடித்தால் கடமையை செய்ய முடியாது. மது குடித்தால் அவனால் கட்டுப்பாடாக இருக்க முடியாது. மது குடித்தால் அவனால் கண்ணியமாக இருக்க முடியாது. ஆக தமிழர்களுடைய கண்ணியத்தை காக்க வேண்டும் என்றால், வருங்கால தலைமுறையினரை குடிகாரர்களாக மாற்ற வேண்டும் என்றால் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன.